பாப்பா நீ கணக்குல ரொம்ப வீக்கா கேள்விப்பட்டேன். யார் சொன்னா? எல்லாம் பொறாமையில போய் சொல்றாங்க. அப்பா பெரிய பொறாமை தாண்டி. சரி பாப்பா, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். கேளு. உங்க பண்ணையில 50 கோழி இருக்கு, அதுல 5 கோழி வேலி தாண்டி போயிடுச்சு, மீதி எத்தனை கோழி இருக்கும்? ஒண்ணுமே இருக்காது. பாத்தியா, உனக்கு கணக்கு தெரியல. உனக்குதான் எங்க கோழியை பத்தி தெரியல. ஒரு கோழி பக்கத்து கொள்ளைக்கு திருட போச்சுன்னா எல்லா கோழியும் போயிடும் தெரியுமா? குந்தாணி எங்களேண்டி குறுக்க போட்டு எடுக்கிற? ஓனர் பொண்டாட்டி முடியில பேன் அதிகமா இருக்குடி. அதிகமா இருந்தா குரங்க கூட்டிட்டு வந்து பேனு பாருடி. சரிடி ஓனர், உன் பொண்டாட்டிக்கு தலையில பேன் பாரியா? எனக்கு எதுக்குடி? ஏன்னா உன் தலையில தாண்டி பேன் இருக்கு, பார்க்க சகிக்கல. சகிக்கலனா போய் சாவு. பாடி குந்தாணி, உன் மண்டையில மண்ணெண்ணெய் ஊத்தி கொளுத்த. தேன் பண்ண பாத்துருக்கேன், மீன் பண்ண பாத்துருக்கேன், இப்பதாண்டி உன் தலையில பேன் பண்ண பாக்குறேன். என்ன சாப்பிடுறீங்க? உங்ககிட்ட என்ன இருக்கு? நீங்க என்ன கேக்குறீங்களோ நான் கொடுக்குறேன். அப்படியா? கண்டிப்பா கண்டிப்பா. பர்கர் இருக்கா? வல்கரா? வல்கர் இல்லையா, பர்கர் பர்கர். அதெல்லாம் இல்லைங்க. இல்ல. பிஸா இல்லைங்க. இல்ல. சிக்கன் கொக்கா கொக்காவா? இல்ல. சைனீஸ் புட்டியாது ஓஹோ. இருக்கா? இல்லைங்க. இல்ல. டக்கிலோ இல்லைங்க. இல்ல. இல்ல. ஸ்பிரிங் ரோல் இல்லைங்க. இல்ல. கபாப் கபாப் இல்லைங்க. இல்லையா? என்னையா நீ என்ன கேட்டாலும் தர, என்ன எது கேட்டாலும் இல்லைங்கிற. சரி இப்போ உன்கிட்ட என்ன இருக்கு? இட்லி வடை தோசை. எப்பா பார்த்தாலும் இட்லி வடை தோசை கிட்டு அதை எவ்வளவு நாளை திங்கிறது? ஏதாச்சும் புது புது உணவை கண்டுபிடிச்சு தின்னா தாண்டா நானும் முன்னேறோம். அதை செய்ய பாருங்க. ஹோட்டலாம் ஹோட்டல். சரி இப்போ உன்கிட்ட என்னென்ன இருக்கோ அதை பூரா ரெவண்டு செட்டா கொண்டாந்து அடுக்கு போ. சரிங்க. தொழில டெவலப் பண்றதுக்கு யோசிப்பாங்களா? நாங்களாம் எவ்வளவு யோசிக்கிறோம். என்ன ஒண்ணு இல்ல. ஏன் இவ்வளவு கிட்டத்துல வந்து பாத்துட்டு போறான்? அது சரி, நம்மளை பத்தி கேள்விப்பட்டிருப்பேன். நீ வேணா கோவப்படு. என்னப்பா சண்டைக்கு வர மாதிரி? நீ வேணா சண்டைக்கு வாடா. நீ வேணா சண்டைக்கு வா. வாடா, வந்து வாடுறா, வந்து வந்து வாடுறா. இன்னும் எவ்வளவு நாளைக்கு இந்த ஊர்ல இருப்பீங்க? நீங்களா காரி துப்புற வரைக்கும் நாங்க இந்த ஊரை விட்டு போக மாட்டோம். அவரு செருப்ப கட்டி அடிச்சு சாணியை கரைச்சு தலையில ஊத்துற வரைக்கும் அவனும் போக மாட்டான். யோ, எங்க ஊர்ல ஒரு பையன் ரொம்ப நேரம் தண்ணியில மூழ்கி இருந்து சாதனை படைச்சிருக்கான். பரவாயில்லையடி, எவ்வளவு நேரம் மூழ்கி இருந்தான்? 2 மணி நேரம். சூப்பர் டி, உண்மையிலே இது சாதனை தான். ஆமாயா, அவன் சாதனைய கொண்டாடாம சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சண்டை போடுறாங்களா? ஏண்டி? அவன் பணத்தை எரிக்கிறதா புதைக்கிறதான்னு. குந்தாணி ஓடையில குளிக்க போனவன் ஓடையில சிக்கி செத்து இருக்கான். இது உனக்கு சாதனையா வேதனடி? ஏன்பா, உங்களுக்கு தான் லைக்கும் வரல, வியூஸும் போல, ஏன் வேஸ்டா வீடியோ போடுறீங்க? உன் குத்தமா, என் குத்தமா, யார நானும் குத்தம்.